இதோ உதவி. போதுமான அக்கறையின் சக்தி. ஹார்வர்ட் தத்துவஞானி மற்றும் உளவியலாளர், ஒருவேளை நவீன காலத்தின் மிகச்சிறந்த சிந்தனையாளர் வில்லியம் ஜேம்ஸ் எழுதினார், நீங்கள் முடிவைப் பற்றி மட்டுமே அக்கறை கொண்டால் நீங்கள் நிச்சயமாக அதை அடைவீர்கள். நீங்கள் பணக்காரராக விரும்பினால் நீங்கள் பணக்காரராக இருப்பீர்கள். நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் கற்றுக்கொள்ளப்படுவீர்கள். நீங்கள் நல்லவராக இருக்க விரும்பினால் நீங்கள் நல்லவராக இருப்பீர்கள். நீங்கள் மட்டுமே இவற்றை உண்மையிலேயே விரும்ப வேண்டும். ஆம், வில்லியம் ஜேம்ஸ் கூறியது போல், நீங்கள் முடிவைப் பற்றி மட்டுமே அக்கறை கொண்டால் நீங்கள் நிச்சயமாக அதை அடைவீர்கள். வாழ்க்கையில் நீங்கள் என்னவாக இருக்க விரும்புகிறீர்களோ அதுவாக மாறுவது அப்படித்தான். நீங்கள் போதுமான அக்கறை கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கை இலக்கை அடைவது அப்படித்தான். அடைய வேண்டும் என்ற சக்தி ஆசையால் தூண்டப்படுகிறது. உங்கள் ஆழ் மனதில் தன்னைத்தானே எரித்துக் கொள்ளும் ஒரு தீவிரமான ஆசை. இது உங்கள் ஒவ்வொரு சிந்தனையிலும் செயலிலும் அதன் முத்திரையை பதிக்கிறது. இது உங்கள் அதிகப்படியான ஆவேசம். நீங்கள் போதுமான அளவு கவனமாக இருக்க வேண்டும். ஒரு நாள் நாய் ஒரு முயலை துரத்தியது, ஆனால் அதை பிடிக்கத் தவறிவிட்டது. மற்ற நாய்கள் அதை கேலி செய்தன, ஆனால் அது விளக்கியது, முயல் தனது உயிருக்காக ஓடிக்கொண்டிருந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நான் அதை துரத்தும் வேடிக்கைக்காக மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தேன். அந்த கட்டுக்கதையில் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான மிகவும் மதிப்புமிக்க பாடங்களில் ஒன்றை நீங்கள் காண்பீர்கள். அது உங்கள் போதுமான அக்கறையின் சக்தி. இப்போது சொல்லப்பட்ட கட்டுக்கதையில் நாய் முயலை பிடிக்கவில்லை, ஏனெனில் நாய் உண்மையில் போதுமான அளவு கவலைப்படவில்லை. நீங்கள் போதுமான அளவு கவலைப்படாததால் எத்தனை வாய்ப்புகளை நீங்கள் தவறவிட்டீர்கள் அல்லது வீணடித்தீர்கள்? கட்டுக்கதையில் முயல் போதுமான அளவு கவனித்துக் கொண்டது. அது வாழ்க்கை அல்லது இறப்பு பற்றிய விஷயம். முயல் அதிகமாக முயற்சித்தது. நீங்கள் கடினமாக முயற்சி செய்ய வேண்டும். அந்த இரண்டு வார்த்தைகளில் வெற்றி மந்திரம் இருக்கிறது. கடினமாக முயற்சி செய். பில்லியனர் ஜே. பால் கெட்டியுடன் ஒரு நேர்காணலை நான் கண்டேன். அப்போது அவரிடம் வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்கப்பட்டது. இதோ அவரது $1 பில்லியன் ரகசியம். 2 வார்த்தைகளில், கடினமாக முயற்சி செய். நீங்கள் உண்மையிலேயே அக்கறை கொண்டிருந்தால் நீங்கள் கடினமாக முயற்சி செய்வீர்கள். பின்னர் அதைவிட கடினமாக முயற்சி செய்வீர்கள். பின்னர் இன்னும் கடினமாக முயற்சி செய்வீர்கள். தொடர்ந்து உங்கள் முயற்சிகளை பிரமிட் செய்து உங்கள் ஆதாயங்களை பிரமிட் செய்வீர்கள். நிச்சயமாக நீங்கள் சொல்கிறீர்கள், வெற்றி அதைவிட சிக்கலானதாக இருக்க வேண்டும். இல்லை, உண்மையில் அது இல்லை. மேலும் நான் இதை வாழ்நாள் முழுவதும் நடைமுறை வணிக அனுபவத்திலிருந்து உங்களுக்குச் சொல்கிறேன். நான் 8 நிறுவனங்களின் தலைவராகவும் 102 நிறுவனங்களுக்கு வெற்றி ஆலோசகராகவும் இருந்திருக்கிறேன். எனவே எனக்கு வாழ்நாள் முழுவதும் உயர்மட்ட வணிக அனுபவம் உள்ளது. பல தசாப்தங்களாக சிறந்த வணிக முடிவுகளில் நான் உள்ளே இருக்கிறேன். மேலும் நான் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்புடைய பல நிறுவனங்களுக்கு சப்ளை செய்த அல்லது சேவை செய்த ஆயிரக்கணக்கான பெரிய மற்றும் சிறிய சப்ளையர்களின் வணிக முயற்சிகளைப் பற்றிய உள் அறிவு எனக்கு உள்ளது. எனவே பின்வரும் முடிவுகள் பல ஆண்டுகளாக உள்ள உயர்மட்ட அறிவு, அனுபவம் மற்றும் நேரடி கண்காணிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்தவை. 1. மிகச்சில நிறுவனங்கள் மட்டுமே போதுமான அளவு அக்கறை கொள்கின்றன. எனவே அவர்கள் கடினமாக முயற்சி செய்வதில்லை. 2. மிகச்சில நிர்வாகிகள் மட்டுமே போதுமான அளவு அக்கறை கொள்கின்றன. எனவே அவர்கள் கடினமாக முயற்சி செய்வதில்லை. 3. மற்ற ஊழியர்கள் கூட குறைவாகவே கவனித்துக் கொள்கிறார்கள், எனவே அவர்கள் கடினமாக முயற்சி செய்வதில்லை. 4. பெரும்பாலான நிறுவனங்கள், பெரும்பாலான நிர்வாகிகள் மற்றும் கிட்டத்தட்ட அனைத்து மற்ற ஊழியர்களின் வழக்கமான முயற்சி நிலையான, வழக்கமான நடைமுறையாகும். எனவே நீங்கள் உண்மையிலேயே போதுமான அளவு அக்கறை கொண்டு முயற்சித்தால்
பின்னர் அதைவிட கடினமாக முயற்சி செய்தால், பின்னர் மிகவும் கடினமாக முயற்சி செய்தால், தொடர்ந்து நீங்கள் மிகவும் அசாதாரணமாகவும், மிகவும் விதிவிலக்காகவும், மிகவும் சிறந்தவராகவும் இருப்பீர்கள். உங்கள் உடனடி வெற்றி உறுதி செய்யப்படும். மேலும் உங்கள் சொந்த சம்பள காசோலையின் அளவை நிரப்பக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அதிக தேவை இருக்கும். இதோ வரம்பற்ற வாய்ப்பு உங்கள் விரல் நுனியில் உள்ளது. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மற்றவர்கள் செய்ய மிகவும் அலட்சியமாக இருப்பதைச் செய்வதுதான். போதுமான அளவு அக்கறை கொள்ளுங்கள். கடினமாக முயற்சி செய்யுங்கள். அதைவிட கடினமாக முயற்சி செய்யுங்கள். பின்னர் இன்னும் கடினமாக முயற்சி செய்யுங்கள். தொடர்ந்து உங்கள் முயற்சிகளை பிரமிட் செய்யுங்கள். இதனால் நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதாயங்களை பிரமிட் செய்கிறீர்கள். செய்வீர்களா? செய்வீர்களா? போதுமான அளவு அக்கறை கொள்ளுங்கள்.